Daily. Taste the Daily. அண்மை செய்தி. பரபரப்பான அரசியல் சூழலில் நடப்பாண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்க சட்டப்பேரவை வருகை புரிந்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே திமுக அரசினுடைய கடைசி சட்டப்பேரவை கூட்டமானது இன்று கூட இருக்கிறது. இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையோடு இந்த கூட்டமானது நடைபெறும். இதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமை செயலகம் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டப்பேரவைக்கு இந்த கூட்டம் நடைபெறக்கூடியதற்கு முன்பாகவே அவர் வருகை தந்திருக்கிறார். அவருடைய அறையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டம் இந்த ஆண்டு வழக்கமாக ஆளுநர் உரையோடு தொடங்கும். அந்த வகையிலே பேரவையினுடைய இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் இன்று காலை 9:30 மணி அளவிலே தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு, குறிப்பாக திமுக அரசு, அதாவது 525 வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தமிழக மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சியை பிடித்திருப்பதாக தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தொடக்க கல்வி ஆசிரியர்கள், சத்துணவு ஆசிரியர்கள், கௌரவ விரிவுரையாளர்கள், அதே போன்ற பல்கலைக்கழகங்களில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள், துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று பல்வேறு அரசு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் போராட்ட களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். 25 நாட்களை முடிந்து 26வது நாளாக இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவிலே தமிழகம் முழுவதும் கொந்தளிக்கக்கூடிய அளவிலே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, பகுதி நேர ஆசிரியர்கள் ஏறக்குறைய 16வது நாளாக போராட்ட களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய போராட்டம் என்பது ஒரு ஆசிரியர் கண்ணன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார், அவருக்கு நீதி கேட்டிருக்கிறார்கள். திமுக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதி எண்ணாக இருக்கக்கூடிய 181 பணி நிரந்தரம் செய்வோம் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை ஆட்சி முடியும் வரை இன்னும் நிறைவேற்றவே இல்லை என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் ஒருபுறம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளில் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு தந்தை சிரிக்கக்கூடிய அளவிலே ஆசிரியர்கள் கல்வியின்றி பிச்சை எடுத்து நடுவீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய போராட்டத்தை ஒரு ஒழிக்கும் விதமாக கல்வி செய்து அவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய சட்டப்பேரவை ஆளுநர் உரையோடு இன்றைக்கு ஆளுநர் அந்த ஆளுநர் உரையை வாசிப்பார். அப்படி வாசிக்கவில்லை என்றால் அதன் பிறகு அவை தமிழகத்தினுடைய அவைத் தலைவராக, பேரவைத் தலைவராக கூடியவர் வாசிப்பார் என்பது நடைமுறை. அந்த நடைமுறை எல்லாம் இந்த அவையிலே நடக்கும். அதன் பிறகு அவை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் வாசித்த பிறகு அரசு உரையை பதிவு செய்யக்கூடிய நடைமுறை தொடரும். அதனைத் தொடர்ந்து இன்றைய கூட்டத்தொடர் என்பது நிறைவடையும். குறிப்பாக ஆளுநர் உரையின் மீதான, அதாவது விவாதத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது தொடர்பான ஒரு அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெறும். அந்த விவாத நாட்கள் முதல், அதாவது முடிவெடுத்து அறிவிக்கப்படும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி அல்லது 24ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர், பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக 2026-27ஆம் ஆண்டிற்கான முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும். ஆளுநர் உரை நடைபெறும். எனவே அந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் கூடி விவாதிக்கப்பட்டு எத்தனை நாட்கள் நடைபெறும் என்றும் தெரிய வரும். இதற்கு பங்கேற்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதே போன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தலைமை செயலாளர் எஸ். வேலுமணி, அதிமுக துணைத் செயலாளர் கே. முனிசாமி உள்ளிட்ட ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு அதிமுகவை சேர்ந்த அனைவருமே சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு விறுவிறுப்பாக ஆளுநர் உரையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தமிழகம். அதே போன்று தமிழகத்திலே திமுக ஆட்சியிலே நடைபெறக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை, போதைப் பொருள் நடமாட்டம் என்று பல்வேறு குற்ற சம்பவங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கொலைகள் இல்லாத நாட்களே இல்லை என்கிற அளவிலே தமிழகம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது. இதற்கெல்லாம் போதைப் பொருள் நடமாட்டமும் கஞ்சாவுடைய தாக்கம்தான் இளைஞர்கள் இது போன்று, அதாவது ஒரு இளைஞர் கஞ்சாவை புகுத்திவிட்டு கொலை செய்வதை கூட ஒரு விதத்தில் பார்க்கிற அளவிலே இன்றைக்கு தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இன்றைக்கு தமிழகம் ஒட்டுமொத்த உலக அரங்கிலே தலைக்குமே ஏற்படுத்துகிறதுக்கு கஞ்சாவினுடைய போதை என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. போதை கலாச்சாரம் இளைஞர்கள் மத்தியில் சீரழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் உள்ள சூழ்நிலையிலே இன்றைக்கு சட்டப்பேரவை கூட இருப்பது குறிப்பிடத்தக்கது.